சிப்பில் என்னெல்லாம் ரகம் இருக்குது, என்னெல்லாம் டைப் இருக்குது? அதாவது அந்த எஸ்ஐபியில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் ரெகுலர் எஸ்ஐபி. ஏன்னா இதுதான் எல்லாரும் காமனாக பண்ணுற ஒரு எஸ்ஐபி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராது. அதாவது இப்போ நான் ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், மந்த்லி 5th பண்ண போகிறேன், எல்லா மந்த்துமே அதை கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னா அதுதான் ரெகுலர் எஸ்ஐபி. அடுத்து நம்ம பார்க்க போகிற எஸ்ஐபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் அப் எஸ்ஐபி. இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து 500 இந்த மந்த்து வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து என்னால் 550 பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. அதாவது இதில் மந்த்லி தான் இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் 500 பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் இயர் கூட நீங்கள் இன்னும் 100 இன்க்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் 600 பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணால் கூட அதுவும் ஸ்டெப் அப் எஸ்ஐபி தான். ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி. இந்த ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி அப்படின்னா என்னென்னா, உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதம் என்னால் 2000 இன்வெஸ்ட் பண்ண முடியுது, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அடுத்த மாதம் என்னால் 3000 பண்ண முடியும், அப்போ நான் 3000 பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி. அடுத்த எஸ்ஐபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்பெச்சுவல் எஸ்ஐபி. இந்த பெர்பெச்சுவல் எஸ்ஐபி அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஒரு எண்ட் டைமே கிடையாது. அதாவது நீங்களா சொல்கிற வரைக்கும் ஒரு எண்ட் டைமே கிடையாது. நீங்கள் பண்ணிக்கிட்டே போவீங்க. அதாவது எப்படின்னா, இது உங்கள் சொல்லுவாங்கல்ல, பாட்டன், அப்பா, மகன், பேரன் அப்படின்னு கண்டினியூ வாழையடி வாழையாகன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி கண்டினியூ ஆகிறதான் இந்த பெர்பெச்சுவல் எஸ்ஐபி. ஸோ அடுத்த எஸ்ஐபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லம்சம் ப்ளஸ் எஸ்ஐபி. இந்த லம்சம் ப்ளஸ் எஸ்ஐபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெருசாக கன்ஃபியூஸ் ஆகலாம் ஒன்றும் இல்லை. கையில் ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது. அதாவது என்கிட்ட ஒரு 1,00,000 இருக்குது அப்படின்னா அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாதம் ஒரு அமௌண்ட், அதாவது இப்போ 2000 3000 மாதம் அது கூடவே சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருது. ஸோ இதெல்லாம் தான் எஸ்ஐபியோட பேசிக் டைப்ஸ்.